மற்றும் இந்த ஊராட்சியில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் சிவகங்கை இந்தியாவில் நம்மளுக்கு மக்களாட்சி தான் நடைபெற்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களோட ஊராட்சியில் மக்கள் பிரதிநிதிகளை ஒவ்வொரு 5 ஆண்டும் தேர்தலில் ஓட்டு செஞ்சு தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனால் அந்த மக்கள் பிரதிநிதிகளோட செயல்பாடுகள் அது வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் அதோட ஊராட்சிக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத மக்களிடம் விவாதித்து தெரியறதுக்காகவும் கிராம சபா அப்படின்ற ஒரு கூட்டமானது நடைபெறும். தமிழ்நாடு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 6 முறை இந்த கிராம சபையானது நடைபெறும். அதில் ஒன்று வந்து உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டம். உள்ளாட்சிகள் தினம் வந்து நவம்பர் 1 அன்றைக்கு தான் நம்ம வந்து கொண்டாடுறோம். அன்றைக்கி தான் கிராம சபை கூட்டமும் நடக்கும். இந்த வருஷம் அன்றைய தினம் நம்மளுக்கு தீபாவளி பண்டிகையை ஒட்டி விடுமுறை நாளாக இருந்ததுனால அன்றைக்கு நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டம் தான் இன்றைக்கு 23 நவம்பர் அன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் விவாத பொருட்கள் எல்லாம் வாசித்தாங்க. அதில் பல்வேறு திட்டங்கள் கிராமத்தில் என்னென்ன செயல்படுத்திட்டு இருக்கோம், அதில் மக்களோட பங்களிப்பு இந்த அளவுக்கு இருக்குது போன்ற விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம கிராமத்தில் இப்போ காலையில் கிராமத்தில் உள்ள பல்வேறு பணிகள் எல்லாம் ஆய்வு செஞ்சோம். கிராமத்தில் அடிப்படை வசதிகள் வந்து ஓரளவுக்கு 90% மேலேயும் பூர்த்தி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலைகள் வந்து இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற்றிருக்கு. மேலும் இந்த வருஷம் உங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு ஸ்கீம்ஸில் அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ரோடு, ஒவ்வொரு ஹேபிடேஷனுக்கும் தேவையான ரோடு, அதே போல் தண்ணி வசதி, ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டு குழாய் இணைப்பு வந்து கொடுக்கறதுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவிப்பின்படி இன்று நடைபெறுகின்ற இந்த கிராம சபை கூட்டம் இது ஊராட்சிகள் தினம் என்ற அடிப்படையில் ஊராட்சிகளுடைய உரிமைகளை அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் ஊராட்சிகள் தின கிராம சபை கூட்டங்களை நடத்துவதென்று முடிவெடுத்தது. ஏற்கனவே இது மாவட்ட ஆட்சியர் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டுதோறும் அந்த தினத்தில் கூட்ட வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை கடந்த 31ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி வந்த காரணத்தால் அதைத் தொடர்ந்து 31 மற்றும் 1ஆம் தேதிகள் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. ஆகவே பண்டிகை முடிந்தவுடன் அதை செய்வது சரியாக இருக்காது. பொதுமக்களுக்கும் அலுவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அது சிரமத்தை தரும் என்ற அடிப்படையில் தமிழக அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு இன்று நவம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவித்து அது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இங்கே வரவு செலவை தாக்கல் பண்ணையில் 2,35,000 ரூபா வந்திருக்கு. ஆக 4 வருஷத்துக்கு நாம் செலுத்துகிற வீட்டு வரி, நிலவரி தான் இப்போ இல்லையே, இல்லை. அது மாதிரி இந்த வணிகம் செய்கிறது, கடை கண்ணி வச்சிருக்கிறது, போகிறதுக்கான வரிகள்லாம் சேர்த்தா 2,35,000 தான். நம்ம செவ்வூர் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா செவ்வூர் ஒரு பெரிய ஊர் இருக்குது. அப்புறம் வளையம்பள்ளம், சத்திரப்பட்டி, சொரிப்பாறை, புதூர் ஆக 5 கிராமங்கள் இணைந்த இந்த ஊராட்சியில் ஒட்டுமொத்த வருமானம்னு பார்த்தாக்க 4 வருஷத்தில் ஒரு 9.5 லட்சத்துக்கிட்ட வந்திருக்கு. 2,35 4 பார்த்தாக்க 9,40. ஆக 9,40,000 ரூபா நம்முடைய மக்கள் செலுத்திய வரிக்கு அரசின் சார்பில், குறிப்பாக மாநில அரசினுடைய நிதி, ஒன்றிய அரசினுடைய நிதி, இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா 3,88,00,000 ரூபா. அதற்கான பணிகள் ஏறத்தாழ 80 பணிகள் எடுக்கப்பட்டு அதில் 67 பணிகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 13 பணிகள் நடைபெற்று வருகிறது. அடுத்தபடியாக செம்பருத்தி மகளிர் சுய
கிராம சபை கூட்டத்துக்கு சிறப்பு பார்வையாளராக பங்கேற்று தலைவர் மற்றும் பிற துறையில் இருந்து வந்திருக்கும் அரசு துறை உயர் அலுவலர்களே அனைவரையும் பொதுமக்கள் சார்பாகவும் ஊராட்சி மன்றத்தின்